ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். நம்ம வந்து இந்த ஆலயத்தில் திருப்பதி வரலட்சுமி அம்மாவுடைய கையில் எலுமிச்சங்கழி வாங்கி அப்பா கிட்ட சாயப்பாவுடைய பாதத்தில் வச்சு பிறந்த குழந்தைகளுடைய எண்ணிக்கை வந்து இது வரைக்கும் 588 இருக்குது. இப்போ ஒரு குழந்தை இந்த லாக்டவுன் பீரியடில் வர முடியாததுனால இப்போ வந்திருக்காங்க. இந்த குழந்தையோட பேர் நம்ம ரித்திஷ் ஷாய். உங்கள் பேர் ராஜா. நம்ம பேர் சசிகலா. நீங்கள் சொல்லுங்க. என் பேர் சுமதி. என் தம்பி ராஜா. இப்போ 2 பேருக்கும் வந்து 7 வருஷமா குழந்தை இல்லை இல்லாமல் இருக்குது. 8வது வருஷம் பாபாவோட ஆசீர்வாதத்தில் இவ்வளோ நாளாக வந்து 3 வருஷமாக வீட்டுக்கு வரேன். இதுதான் வந்து பாதத்தில் சீட்டை எழுதி வச்சுட்டு போவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு லாஸ்ட்டாக வந்து பாபாவை திட்டிகிட்டே போயிட்டேன். ஏன்னா அந்த நம்பர் பார்த்துட்டு 573 இப்போ வந்துச்சு அந்த நம்பர். அதை பார்த்து தான் இவ்வளோ குழந்தை பிறந்திருக்குமா, நான் நம்ப மாட்டேன், ஏன்னா தம்பி குழந்தையே இல்லை இவ்வளோ நாளா அப்படின்னு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா திட்டிட்டு அடுத்த நம்பர் வந்து என் தம்பியோட குழந்தை இந்த லிஸ்ட்டில் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட வந்து எழுதி வச்சுட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப வருத்தப்பட்டு போயிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து உடனே பார்த்தீங்கன்னா லாக்டவுன் பீரியட் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. கன்ஃபார்ம் ஆகி குழந்தை நல்லபடியாக பிறந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் என் மேலே வர முடியும். 3 மாதம் ஆகுது குழந்தை வந்து. இப்போ வந்து எல்லாம் பாபாவோட ஆசீர்வாதம் தான். எல்லாமே பாபா தான். அவர் ஆசீர்வாதத்தால் அந்த குழந்தை அவரோட நாமத்தையே பேரை வச்சுருக்கோம். ரித்திஷ் ஷாய்னு வச்சுருக்கோம். நல்லா இருக்கணும். பாபா தான் ஆசீர்வாதம் பண்ணோம். என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 3 வருஷமாக வரேன் நான். எங்கள் அக்கா வந்து நிறைய ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம். ட்ரீட்மெண்ட் பார்த்தோம். ஒன்றும் இதுவாக எங்கள் அக்கா வந்து ஒரு டைம் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்தாங்க. இந்த கோயிலில் வந்து பாபா கிட்ட வந்து இந்த நம்பர்லாம் பார்த்து இந்த மாதிரி குழந்தை வேண்டிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லி ஒரு 2 வருஷம் ஆகுது. 2 வருஷமாக நானும் வரணும்னு நினச்சேன், வர முடியல. கடைசியாக வந்து குழந்தை கன்சீவாக இருந்தால் அப்போ தான் இவங்க வந்து சொன்னாங்க, சீட்டை எழுதி போட்டுருக்கேன், கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நடந்துச்சு. குழந்தை இவ்வளோ டைமில் கொரோனான்றதுனால அப்போ அந்த டைமில் எங்களால் வர முடியல. குழந்தை பிறந்துனா இப்போ எல்லாமே பாபாவோட அருள் தான். எங்கள் அக்கா வேண்டுதல் வந்து வியாழக்கிழமை பிறந்தான். எல்லாமே வந்து வியாழக்கிழமை தான் நடந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்பவும் வியாழன் தான். நான் பிறந்தனால வியாழன் தான். இந்த மாதிரி இது வந்து 588வது குழந்தையாக பிறந்திருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்குறீங்க, யாரெல்லாம் இந்த குழந்தை இல்லாமல் இருக்கீங்களோ, இந்த பாக்கியம் இல்லாமல் நீண்ட நாட்களாக வருடக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்கிற எல்லா சாய் சொந்தங்களுக்கும் உங்களுடைய அந்த கரு பிறந்து உங்களுக்கும் கரு உருவாகி இதே மாதிரி எண்ணிக்கை உங்களுக்கும் வரணும். இவங்க எப்படி எண்ணிக்கை வருமா, இந்த எண்ணிக்கையில் எனக்கு வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே, அதே மாதிரி உங்களுக்கும் அந்த எண்ணிக்கையில் ஒரு எண்ணிக்கை உங்களுக்கும் வரும். உங்களுடைய குழந்தையுடைய எண்ணிக்கையும் அதில் வந்து சேரணும்னு நாங்கள் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய் சாய்ராம். வாழ்க வளர்த்த வளர்க்கணும். ஜெய் சாய்ராம்.